ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே. எஸ், துஷார் தேஷ்பாண்டே இவரை பற்றி உண்மையிலுமே நம்ம யாருமே பெருசாக பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கங்க, போன வருஷம் நமக்கு பெரிய பவுலர்ஸ் இல்லை. தீபக் சகர் கொஞ்ச நாள் இல்லை, அதுக்கப்புறம் தான் அவர் கேம்குள்ளே வந்தார். கேம்குள்ளே அவர் ஃபார்மில் இல்லை. ஈவன் தோ எண்ட் ஆஃப் த சீசனில் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். பட் ஆனால் துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு போன சீசன் MS தோனி கப் அடிச்சாரு. எஸ், அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருந்தார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரன் சிஎஸ்கேல கொடுத்தது இல்ல ஓவரால் ஐபிஎல்லே கொடுத்தது துஷார் தேஷ்பாண்டே அப்படிலாம் சொல்லிட்டு அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க துஷார் தேஷ்பாண்டே ஸ்டார்டிங் லெவலில் இருக்க மாட்டாரு, பிகாஸ் முகேஷ் சௌத்ரி இஸ் பேக். ஸோ போன வருஷம் அவர் இல்லை, இந்த வருஷம் வந்துட்டாரு. ஸோ அவரும் தீபக் சகரும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளோட பிளேயிங் லெவலில் சொல்லியிருந்தோம் துஷார் தேஷ்பாண்டே இருப்பாரு, பிகாஸ் போன வருஷம் கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. எக்கனாமி வைஸ்ல கொஞ்சம் போரா இருந்தாலும் கண்டிப்பா அவர் இல்லாம ஆட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் துஷார் தேஷ்பாண்டேயோட ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி அவர் வந்திருக்காருங்க திருப்பி. எஸ், அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, பேட்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த வருஷம் ரஞ்சி மும்பை அடிச்சாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் துஷார் தேஷ்பாண்டே அப்படின்னே சொல்லுவேன். குறிப்பா பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அந்த ஒர்க் பண்ணது எந்த அளவுக்கு பெருசா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க போன வருஷம் ரொம்ப போரான எக்கனாமில போரான ரன் கொடுத்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்து நீங்க டக்குனு அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணி வேற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா போடுறீங்க, டெத்ல நல்லா போடுறீங்க, மேல கொடுத்தாலும் நல்லா போறீங்க, பாலை கையில் எடுத்தாலே முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க. எக்கனாமி 7-8 இருக்கு. பட் அது ஓகே, இந்த வருஷம் ஐபிஎல் எந்த மாதிரி போயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். பவுலர்ஸுக்கான ஐபிஎல் இது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதுல துஷார் தேஷ்பாண்டே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அந்த பையனை யாருமே பெருசாக அப்ரிஷியேட் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல பத்திரானா, ஃபிஸ், தீபக் சகர் அப்படின்னே சொல்லிட்டு பெருசா இவங்க எல்லாருமே ஓவர் ஷேடோ பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ், பத்திரானா நல்லா பண்ணாரு. பட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பெஸ்ட் நம்ம டீம்ல அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேங்க. துஷார் தேஷ்பாண்டே உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய 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 அசட்டா சிஎஸ்கேக்கு கடந்த 2 வருஷத்துல இருந்திருக்காரு. எஸ், துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு பிளேயர் உள்ள அவர் நல்லா பண்ணுவாரு, திருப்பி அவர் டீமை ஜெயிக்க வைப்பாரு, அகைன் அவர் விக்கெட்ஸ் எடுப்பாரு. அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஷர்துல் தாக்கூரை எடுத்தப்ப கூட சொல்லிட்டாங்க துஷார் தேஷ்பாண்டே விளையாடக்கூடாது, ஷர்துல் ஆடணும் அப்படின்ட்டு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் டீம், கோச்சஸ், கேப்டன் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டேக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. துஷார் தேஷ்பாண்டே அது எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லாஸ்ட் இயர் மகி பாய் எனக்கு ஒரு புதிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. எஸ், நான் நல்லா பண்றேன், பட் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த சின்ன சேஞ்சஸ்ல ஒர்க் பண்ணேன் டே நைட்டா. எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டொமஸ்டிக் கேம்ஸ் அமைஞ்சிச்சு. அதை நான் அங்கே அப்ளை பண்ணேன். ஸ்ட்ரைட்டாவே நான் நெட்ஸ்ல உள்ள வந்தப்போ எனக்கு சிஎஸ்கே சொல்லிட்டாங்க இந்த வாட்டி நீ ஆட போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ப்ரிப்பேர்டா இருந்தேன், எனக்கு அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு என்னோட கோச் டுவைன் பிராவோவுக்கு போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அங்க பிடிச்சாங்கண்ணா, எப்பா பிராவோ இருக்கிற வரைக்கும் சீரியஸ்லி சிஎஸ்கேவோட அந்த ஒரு பவுலிங் யூனிட் நீ எவ்வளவு மொக்கையா வேணாலும் போகணும் கூராக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் தோனி பிலீவ் பண்ண ஒரு கோ டு பவுலரா இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னா அது பிராவோ அப்படின்னே சொல்லலாம். டெத் பவுலிங்ல நீங்க பிராவோ கிட்ட தான் அவர் கொடுப்பாரு. நீங்க பல வருஷம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 5 ரன் டிஃபெண்ட் பண்றதா இருக்கட்டும், 50 ரன் டிஃபெண்ட் பண்றதா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அந்த கடைசி ஒரு 4 ஓவர்ல 2 ஓவர் பிராவோ கண்டிப்பா போட்டுருவாரு. அதையும் நிறைய டெலிவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பிராவோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு துஷார் தேஷ்பாண்டே அண்ட் பதினாறானாவுக்கு. ஸோ குறிப்பா துஷார் தேஷ்பாண்டேயோட டெத் பவுலிங் ஸ்கில்ஸ் இந்த அளவுக்கு பெருசா போயிருக்கு. குறிப்பா அந்த ஸ்லோவர் ஒன் கரெக்டா போடுறாரு, பேக் ஆஃப் த லென்த்ல பால அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா டுவைன் பிராவோ அப்படின்னே சொல்லலாம். டுவைன் பிராவோ பயங்கரமா டே நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு துஷார் தேஷ்பாண்டேயோட. அண்ட் ப்ரௌட் கோச்சாவும் அவர் இப்ப மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே டெலிவர் பண்ணி காட்டியிருக்காரு அவரால் என்ன முடியும், அவர்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி ஒரு பிளேயரை ஈவன் தோ நானுமே லாஸ்ட் இயர் சொல்லியிருக்கலாம் துஷார் தேஷ்பாண்டே பத்தி, மேபி இவர் ஒரு பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் பெருசா மாறலாம், கடுமையா
வளர்ச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. நானும் இந்த சீசன்ல துஷார் தேஷ்பாண்டே பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அண்ட் யாருமே அவரை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அண்ட் நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்கிறதுனால அவர் ஓவர் ஷேடோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். துஷார் தேஷ்பாண்டே ஃபார் இந்தியன் டீம் கூடிய விரைவில் நடக்க போகுது. இந்தியன் டீமோட அந்த டெத் ஓவர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா பெருசா இருக்கும். அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் இந்தியா ஆடுறத யாருனாலுமே தடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ல போறேன். எஸ், ஒன்னு சிஎஸ்கே அவரை கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க. தீபக் சகர் இதுக்கப்புறம் சிஎஸ்கேல இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவரை கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே பேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா விட்டு ஆர்டிஎம் மூலம் துஷார் தேஷ்பாண்டே எடுத்துட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரா துஷார் தேஷ்பாண்டே இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ உங்களோட கருத்து மேபி இதுல ஏதாவது வேறுபாடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே சல்யூட் ப்ரோ. சீரியஸ்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவரெல்லாம் ஒரு பவுலரா இருந்தா அவரை எடுத்தப்போ யோசிச்சோம். பட் நான் தான்டா பவுலர் அப்படின்ட்டு அவர் வந்து காட்டிட்டாரு. அண்ட் சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு கடந்த 2 வருஷமா காரணமா இருக்கிற துஷார் தேஷ்பாண்டே பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆனந்தம் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.